வணக்கம் மானிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப அப்ளிகபிளான வீடியோ. அதுவும் ஜனவரி 2025 எழுத போகிற சிஏ இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அப்ளிகபிள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ பட்ஜெட் 2024 23 ஜூலையில் பாஸ் பண்ண பட்ஜெட் வந்துட்டு எங்களுக்கு அப்ளிகபிளா, அதில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எங்கள் எக்ஸாமுக்கு அப்ளிகபிளா, இப்போ நாங்கள் டிடி ஆல்ரெடி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்போ நாங்கள் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் படிக்கணுமா அப்படின்னு ஜனவரி 25 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செப்டம்பர் பசங்களுக்கும் லைட்டாக கலக்கத்தை கொடுத்துருக்கோம், அண்ட் ஜனவரி 25க்கும் லைட்டாக கலக்கத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா செக்க அமெண்ட்மெண்ட்ஸு ஃபார் இன்கம் டேக்ஸ் பர்சே. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்னால பெரிய அமெண்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க. பட்ஜெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான். ஏன்னா அது ஜிஎஸ்டி கவுன்சிலோட டிசிஷன்ஸ். அதனால் அது வந்து உங்களுக்கு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பட்ஜெட்டை பற்றி கவலைப்படுவோம் அப்படின்னு பார்த்தா, எஸ் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது செப்டம்பர் 24க்கோ ஜனவரி 25க்கோ அப்ளிகபிள் வராது. ஜூன் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஜூன் 25 பசங்க தான் ஆக்சுவலி இதை பார்த்து பயப்படணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் போடுவீங்களா சம்ஸ் எல்லாம், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். லைக் அது அதை வச்சு நீங்கள் இப்போ சம் போட முடியாதுன்ற மாதிரி ஜூன் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸில் எடுக்கிற டீச்சர் அவங்க கொடுக்குற ஒர்க் புக்கு அதுதான் உங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கும். இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இப்போது நிறைய டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற பசங்கள்லாம் தே கான்ட் ரைட் ஜான்வரி எக்ஸாம், தே ஆல்ரெடி டிசைடட் டு ரைட் ஒன்லி ஜூன் எக்ஸாம். அப்போது அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த புக்கே எனக்கு தெரிஞ்சு பிரோஜனப்படுமானே தெரில, அந்த அளவுக்கு தான் இருக்குது. நிறைய அமெண்ட்மெண்ட், ஸ்லாப் ரேட்டு, கேபிட்டல் கெயின்ஸு, டிடிஎஸ்ஸு, எக்கச்சக்கமாக அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் புது புக் ஐசிஐ என்னைக்கு விட்றாங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேக்ஸை படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் என்னோட திங்கிங். ஸோ இட் ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் நவம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நவம்பரில் தான் உங்களுக்கு வந்து புக் வருது, ஆர் டிசம்பரில் தான் புக் வருதுன்னா பெட்டர் நீங்கள் டேக்ஸை அப்போ படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பழைய புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதில் அவ்வளோ சேஞ்ச் இருக்குது. படிச்சுட்டு மறந்துட்டு வேற ஒன்று படிக்கிறதா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். அண்ட் ரொம்ப பெரிய அட்வைஸ் என்னென்னா, ஜான்வரி பசங்களுக்கு எப்படியாச்சும் ஜான்வரி 25 எக்ஸாமை பாஸ் பண்ணிவிடுங்க, டேக்ஸில் எக்ஸாம்ஷன் எடுத்துருங்க. ஓகே, முதல் விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் குரூப் 1 பாஸ் பண்ணிடணும் ஜான்வரி 25ல். இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா உசுரை கொடுத்து படிச்சு ஃபஸ்ட்டு டேக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து டேக்ஸ் எக்ஸாம்ஷன் எடுத்துருங்க. ஸோ டேக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க மெயினாக. இதுதான் என்னோட அட்வைஸ் ஃபார் ஜான் 25 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அமெண்ட்மெண்ட் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? பாய்.